ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற டேட்ல உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு இடையே வந்து வார் ஆரம்பிச்சு, அது வந்து அதாவது எல்லா நாடுகளையும் வந்து ஒரு பதட்டத்துல வச்சிருக்கு. அப்புறம் அதாவது ரஷ்யா, உக்ரைன்ல ஸ்டார்ட் ஆன இந்த போர், இப்போ இஸ்ரேல், பாலஸ்தீன் போர் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவுல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய உலக வல்லரசு நாடுகளுக்கு நெறைய வந்து போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது இன்னும் கன்டின்யூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உலக வல்லரசு நாடான அமெரிக்கா வெனிசுலாவ அட்டாக் பண்ணி, இப்ப இந்த வேர்ல்ட் வார் 3க்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஸோ என்டர் ஆனது மட்டும் இல்லாம, அது இன்னும் நெறைய கண்ட்ரீஸ டார்கெட் பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாரி நேரத்துல தான் நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப உச்சகட்டமான பாதுகாப்பு, அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்கிற இந்த டூம்ஸ்டே லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி மேல வந்து பறந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து இந்த நாட்டு மக்கள், அப்புறம் மத்த வல்லரசு நாடுகளுக்கு நடுவுல பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. ஸோ இந்த டூம்ஸ்டே ஃபிளைட் 51 அதாவது 51 இயர்ஸ்க்கு பின்னாடி இப்பதான் வந்து வானத்துல பறந்திருக்குது. ஸோ இது ரொம்ப ரேரான அக்கேஷன். ஆமா. ஆக்சுவலி இது ரொம்ப ரேரான அக்கேஷன் தான். ஸோ 3 வேர்ல்ட் வார் ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல போகும்போது தான் வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்ட வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்ட அமெரிக்காவோட எப்படி சொல்றது? உயிர் அப்புறம் அமெரிக்காவ பாதுகாக்க முடிய ஒரே ஒரு விஷயம் இந்த டூம்ஸ்டே ஃபிளைட் தான். ஸோ அந்த அதாவது இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்ல வந்து யுஎஸ்ஏ எல்லாம் வந்து மறைச்சு வச்சிருக்கிற மர்மங்கள் என்ன? அப்புறம் மத்த நாடுகள் கிட்ட இல்லாத அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்புறம் அந்த டெக்னாலஜிலாம் இதுல என்ன இருக்கு? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு டூம்ஸ்டே ஃபிளைட்ட பத்தி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்டோட ஒரிஜினல் நேம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் E-4B நைட் வாட்ச்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேர் மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் பென்டகன், ஃப்ளையிங் ஒயிட் ஹவுஸ், அப்புறம் நியூக்ளியர் கமாண்ட் பிளேன். ஸோ இப்படி வந்து நெறைய பேர்களும் வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்க்கு இருக்காம். ஸோ இந்த ஃபிளைட் நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த ஆர்டினரி ஃபிளைட்ஸ் மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து வானத்தில எப்பவுமே பறந்துகிட்டு இருக்காது. ஸோ ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ஸ் அப்படி இல்லாட்டி யுஎஸ் மிலிட்டரி எக்சர்சைஸ். ஸோ இந்த 2 காரணத்துக்கு மட்டும் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அது வானத்தில பறந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து ரீசென்ட்டா அது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு மேல தான் அது பறந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன என்னவா அதாவது காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? சரி வாங்க நாம அது என்ன காரணம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஃபிளைட்ல வேற என்ன டெக்னாலஜிலாம் இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டு மேல ஒரு ஆட்டம் பாம் இல்லன்னா நியூக்ளியர் பாம் போட்டா கூட வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிளைட்டால அதாவது தாக்கு பிடிக்க முடியுமா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இஎம்பி அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்குல்ல. ஸோ அத தாங்குற சக்தி இந்த பிளேனுக்கு இருக்காம். அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளைட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நாள் கணக்கா வந்து வானத்துல பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு மிட் ஏர் ரீஃபியூலிங் டெக்னாலஜியும் அதுல இருக்காம். ஸோ அது மட்டும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது கடல்ல இருக்கிற சப்மரைன் கூட 24/7 வந்து அதாவது எப்பவுமே அது கனெக்ட்ல இருக்கிறதோட, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளைட்ல இருந்து எந்தெந்த சப்மரைன்ஸ இத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நல்லா சேஃப்டியா பதுக்கி வச்சிருப்பாங்கல்ல மிசைல்ஸ். ஸோ வந்து அந்த மிசைல்ஸ கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபிளைட்ல இருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஃபிளைட்ல ரொம்ப கிரிட்டிக்கல் அப்புறம் இந்த வார் டைம் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல யுஎஸ் பிரசிடென்ட் அப்புறம் மத்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அஃபிஷியல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளைட் எடுத்துட்டு அப்படியே அவங்கள அப்படியே மேல தூக்கிட்டு அப்படியே வானத்துல போய் அது மிதந்துட்டு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி நியூக்ளியர் பாமால கூட அத எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் நான் சொன்ன மாரி அதால வந்து வானத்துல இருந்து எல்லா வார்க்கான திங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, இப்போ நம்ம யுஎஸ்ல ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல. ஸோ அது எப்படி? அது பார்க்க அதாவது அது ஒரு பில்டிங். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதையே நீங்க வந்து வானத்துல இருந்து இன்னும் நல்லா சேஃப்டியா இருந்துட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிளைட். ஸோ இந்த ஃபிளைட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, $223 மில்லியன். ஸோ அத நம்ம நாட்டோட கரன்சில சொல்லணும்னா 2010 கோடி ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 ஃபிளைட் நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஃபிளைட் நீங்க பார்த்தீங்கன்னா, அது எப்போனாலும் பறக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிளைட் நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் மேல பறக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு உங்களால யோசிக்க முடியுதா? ஸோ சப்போஸ் அப்படி உங்களால ஏதாச்சும் யோசிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இல்ல தியரீஸ் ஏதாச்சும் கிடைச்சுன்னா, அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டூம்ஸ்டே ஃபிளைட் வந்து எதுக்காக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மேல பறந்துச்சு? ஸோ இதுக்கப்புறம் வேற என்னலாம் நடக்க போகுது? ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, என் சேனல் நான் கன்டினியூயா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதாவது இது மட்டும் இல்லாம, இ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூயா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.